செய்தி அறிவிக்க நம்மை பணித்தார். சகோதரமே சமத்துவமே நிலைத்திட தினம் உழைப்போம். சகோதரமே சமத்துவமே நிலைத்திட தினம் உழைப்போம். உண்மை நீதியே அன்பு அமைதியே உண்மை அமைதியை வளர்த்திடுவோம் வளர்த்திடுவோம். இறை உணர்விலே பிற நலப்படுத்தி நம்மை தருவோம். இறை உணர்விலே பிற நலப்படுத்தி நம்மை தருவோம். இது நமது திருவிழா, இது நமது திருவிழா, நம் பங்கின் பெருவிழா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. நமது அமல அன்னை பிறப்பு நிலை பாவமின்றி கன்னி மரியாளாகவே கருவில் உருவானதை கொண்டாடும் விழாவே அமல உற்பவ விழா ஆகும். இந்நாளில் திருவிழா திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் திருவிழா வாழ்த்து கூறி வரவேற்கிறோம். இத்திருப்பலியை தலைமையேற்று அன்னையின் புகழ் எடுத்துரைக்க வந்துள்ள அருள் தந்தை மேத்யூ, அமல அன்னை மறைமாநில அதிபர் அவர்களையும் நம் பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை மற்றும் அமலாசிரம துறவிகள் அருட்கன்னியர்கள் அனைவரையும் அன்பு வரவேற்கிறோம். இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இயேசுவின் திருவருகைக்காக நம்மையே தயாரிக்கவும் திருமுழுக்கு யோவானின் அழைப்பை ஏற்று மனமாற்றம் அடையவும் ஆலயத்திற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கிறிஸ்துவின் வருகை என்பது நீதி, அமைதி, நேர்மை மற்றும் ஒற்றுமை மலர வேண்டிய காலம். இன்றைய வாசகத்தில் எதிரும் புதிருமான விலங்குகள் கூட இணைந்து வாழ்வதாக இறைவாக்கினர் எசையா கூறுவது வேற்றுமைகளை மறந்து நாம் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்பதையே குறிக்கிறது. இன்று இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பவுலடியாரும் அழைக்கின்றார். எனவே திருமுழுக்கு யோவான் விரும்புவது போல நம் மனமாற்றத்திற்கேற்ற நற்செயல்களை செய்து காட்டுவோம். நம் குடும்பங்களில் உள்ள கசப்புணர்வுகள், உறவு முறிவுகள் மற்றும் பிணக்குகளை நீக்கி அங்கே அன்பையும் அமைதியையும் நிலைநாட்டுவோம். அதுவே ஆண்டவர் வரும் வழியாகும். நம் உள்ளங்களையும் இல்லங்களையும் தூய்மைப்படுத்தி ஆண்டவர் இயேசு பிறக்க தகுதியுள்ள இடமாக மாற்றுவோம். இந்த தூய சிந்தனையோடு திருப்பலியில் இணைவோம். கரங்களை உயர்த்தி நீர் வாழ்க நீர் வாழ்க அன்னையே நீர் வாழ்க. சேர்ந்து பாடுவோம். நீர் வாழ்க நீர் வாழ்க அன்னையே நீர் வாழ்க. மரியே நீர் வாழ்க மரியே நீர் வாழ்க. அம்மா நீர் வாழ்க அம்மா நீர் வாழ்க. மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க. இறை இயேசுவிலும் அன்னை மரியிலும் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகள், இறை மக்களே, எங்கள் பங்கு மக்களே, இந்த திருவிழா திருப்பலியிலே பங்கெடுக்க உங்களை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு திருத்தூதரான யோவானை அழைத்து இதோ உன் தாய் என்று தன் தாயை ஒப்படைத்தார். அன்று முதல் இன்று வரை நமக்கெல்லாம் தாயாக இருந்து பரிந்து பேசி அத்தனை வரங்களை பெற்றுக் கொடுக்கிறார். இது நன்றி சொல்கின்ற திருவிழா.
இந்த திருவிழா திருப்பலியை தலைமையேற்று இங்கே வருகை தந்திருப்பவர் பலருக்கும் பரிச்சயமானவர், முன்னாள் பங்கு தந்தை, இன்றைய நாளில் எங்கள் மறை மாநிலத்தின் அதிபர் தந்தை ஆஜோ மேத்தி அவர்கள். ஆகவே இந்த நேரத்திலே பங்கு தந்தையர் சார்பாக, அமலாசன துறவிகள் சார்பாக, பங்கு பேரை உறுப்பினர்கள் சார்பாக, பக்த சபைகள் சார்பாக, இறை மக்கள் உங்கள் சார்பாக பலத்த கரங்களை தட்டி இன்முகத்தோடு அவர் வரவேற்போம். வெல்கம் ஃபாதர். அவர் இன்று நமக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார், நம் பங்குக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார். நாமும் அவருக்காக உடலுள்ள ஆண் மரணத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே மேலும் சக்தியை கொடுத்து எங்கள் மறைமானத்தை நல்ல முறையில் வழிநடத்த அருள் தர வேண்டுமாய், அதற்கு அன்னை மறியல் பரிந்து பேச வேண்டுமாய் இந்த திருப்பலியை நாமும் அவரோடு இணைந்து ஜெபிப்போம். இன்னும் விசேஷ விதமாக இன்றைய திருப்பலியிலே ரக்ஷனா பிறந்தநாள் நன்றி பலியாக, அம்ப்ரோஸ் பிறந்தநாள் நன்றி பலியாக, வில்லியம் ஜான்சன், அனிதா பிள்ளைகள், பிரீண்டா, மௌரின், இவாஞ்சலின் குடும்ப நன்றி பலியாக, இறந்த ஆத்துமாக்களான மெர்சி, ஆரோக்கிய மேரி, சவரியாச்சி, நான்சி மேரி, ராணி, இறுதியசாமி, உத்திரிய மேரி, செபஸ்தியம்மாள், அந்தோணிசாமி, லீமா, ரோஸ்லின், மைக்கேல், வனத்தம்மாள், ஆரோக்கியசாமி, ஜபமாலை, சந்தனமேரி, மரியதாஸ், எலிசா, அருட் சகோதரி ஜெரோம் இவருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இந்த படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவராய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையும் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமதை மீட்பை கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பாகிய இந்த உப்பையும் பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடம் எல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உமது ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்துள்ள எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன்
நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நமக்கு தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். இப்பொழுது திருவரை காலத்தின் இரண்டாவது மெழுகு திரியானது எங்கள் அதிபர் தந்தை ஜோ மேத்தி அவர்கள் ஏற்றி வைப்பார். இது அன்பின் அடையாளமாக திகழ்கிறது. ஆகவே அன்பின் மக்களாக இதில் பங்கெடுப்போம். இப்பொழுது அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பல்லவி. தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. சேர்ந்து பாடுவோம். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. மீண்டும் ஒரு முறை. தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. உன்னதங்களிலே பாடி ஆண்டவரை போற்றுவோம். ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். நீரருள் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உடையவருமான இறைவா, புனித கன்னிமரியாவின் அமல உற்பவ விழாவை கொண்டாடும் இந்த பங்கு மக்கள் உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்ல அருள் புரியும். உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்திருப்பவனவாக விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்கள் அனைவருடைய தோழமை கொள்ள செய்வதாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசக முன்னுரை. எதிரும் புதிருமான விலங்குகள் ஒன்றாக வாழ்வதைப் போல பல்வேறு குணநலன்கள் கொண்ட நாமும் ஒன்றாய் வாழ இசைக்கினர் அழைக்கின்றார். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக தங்கும், பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி சொல்லும் என்ற எசையாவின் அமைதி கனவை நனவாக்க தூண்டும் இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 1-10 வரை. ஆண்டவர்க்குரிய நாளில் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும். ஆண்டவரின் ஆவி தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவர்களுக்கு அருளும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டுக்குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதும் தீமை செய்வோர் எவருமில்லை, கேடு விளைவிப்போரும் யாருமில்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இறைவனின் திட்டம் உன்னில் நிறைவேற இதோ உன் அடிமை என்றாயே. தூரத்தில் இருந்த தூயனல் தேவனை அருகினில் வாழ்ந்திட அழைத்து வந்தாய். தூரத்தில் இருந்த தூயனல் தேவனை அருகினில் வாழ்ந்திட அழைத்து வந்தாய். இனி திருநாளே என் வாழ்வே உன் அருளாலே. இனி திருநாளே என் வாழ்வே உன் அருளாலே. விண்ணகமே இறங்கி வருமே அம்மா உந்தன் பரிந்துரையால். மண்ணகமே மகிழ்ந்திடுமே அம்மா உந்தன் அருள்மழையால். அம்மா உந்தன் அருள்மழையால். உன் வாழ்வின் நம்பிக்கை பயணமல்லோ. உன் வழி துணையே சுகமல்லோ. உன் வாழ்வின் நம்பிக்கை பயணமல்லோ. உன் வழி துணையே சுகமல்லோ. ஞானிகள் வணங்கிட மீட்பனை தந்தார் நீ ஞானத்தின் தேவன் ஆலயமே. ஞானிகள் வணங்கிட மீட்பனை தந்தார் நீ ஞானத்தின் தேவன் ஆலயமே. புது வழிகாட்டும் விண்ணீரே வாழ்த்துகின்றோம். புது வழிகாட்டும் விண்ணீரே வாழ்த்துகின்றோம். விண்ணகமே இறங்கி வருமே அம்மா உந்தன் பரிந்துரையால். மண்ணகமே மகிழ்ந்திடுமே அம்மா உந்தன் அருள்மழையால். அம்மா உந்தன் அருள்மழையால். விண்ணகமே இறங்கி வருமே அம்மா உந்தன் பரிந்துரையால். மண்ணகமே மகிழ்ந்திடுமே அம்மா உந்தன் அருள்மழையால். அம்மா உந்தன் அருள்மழையால். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்கள் தாரகை நீ. எங்கள் இதழ்களின் பாடல் நீ. எங்கள் நினைவினில் இனிமை நீ. எங்கள் நினைவினில் இனிமை நீ. இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்து இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று புனித பவுல் வலியுறுத்துகின்றார். மறைநூல் தரும் ஊக்கத்தினால் ஒரே மனத்தினராய் இறைவனை போற்றவும் எதிர்நோக்குடன் வாழவும் அழைக்கும் இவ்வாசகத்தை கேட்போம். மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 15 இறைத்திரு வசனங்கள் 4 வரை. சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே: கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. அருள்நிறை மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களில் பேறு பெற்றே மரியே நீ வாழ்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 3 இறைவாக்கியங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலைநிலத்துக்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது: ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசையா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியிலான ஆடை அணிந்திருந்தார், தோள்கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதிசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்ட அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பும் குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரில் திருமுழுக்கு கொடுக்கின்றேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சூளுகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார்.
தம் கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம்முடைய பங்கின் 32வது ஆண்டை நிறைவு செய்து அன்னை மரிக்கு நம்மை அர்ப்பணித்த இந்த விழாவை பங்கு மக்களாக இணைந்து நாம் கொண்டாடுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். முதலிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுடைய பங்குத்தந்தை, உதவி பங்குத்தந்தை மற்றும் இங்கே அமலாசிரமத்தில் இருக்கின்ற சகோதர குருக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நினைத்து திருப்பலியிலே ஜபித்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் வாழ்வு சிறக்கவும், உங்கள் எதிர்காலம் நலமாக இருக்கவும், அன்னையினுடைய பரிந்துரையினாலே உங்கள் வாழ்வு வளம் பெறவும் நாங்களும் தொடர்ந்து ஜபிக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 1543ஆம் ஆண்டு இந்த உலகத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. சயின்ஸ் படிக்கின்ற எல்லாருக்குமே காப்பர்னிக்கன் ரெவல்யூஷன் என்பதை பற்றி தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். காப்பர்னிக்கன் என்பவர் அதுவரையும் உலகம் எப்படி இருக்கின்றது என்கின்ற நிலைப்பாட்டை மாற்றி, அதுவரையும் பூமியே நறுவலாகும், அதை சுற்றி எல்லா கோள்களும் வருகின்றன என்கின்ற நிலைப்பாட்டை மாற்றி, சூரியன் நடுவிலும் அதை சுற்றி எல்லா கோள்களும் சுற்றி வருகின்றன என்பதை கண்டுபிடித்த அந்த ஒரு நிகழ்வு உலகத்தின் மாற்றத்தையே ஏற்படுத்தியது. ஒரு புதுமை. அதுவரையிலும் நாம் எண்ணிக்கொண்டிருந்தது எல்லாமே தவறு என்கின்ற ஒரு புதிய உண்மையை எடுத்துரைக்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் யாருக்குமே இல்லை, திருச்சபைக்கு கூடத்தான். அன்புமிக்கவர்களே, புதுமை என்பது நாம் நினையாத ஒரு சூழ்நிலையிலே வருகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாட்களிலே நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். அதற்காக தயாரித்து கொண்டும் இருக்கின்றோம். அந்த தயாரிப்பினுடைய அடையாளமாக இந்த மெழுகு திரிகளையும் ஏற்றி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு வாரமும். சென்ற வாரம் மெழுகு திரியை ஏற்றி நாம் அனைவரும் எதிர்நோக்கிலே, விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக சென்ற வாரமெல்லாம் அலசி கொண்டிருந்தோம். இந்த வாரத்தில் அமைதி என்ற திரியை ஏற்றி நம்முடைய வாழ்க்கை அமைதியின் பாதையிலே செல்ல வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்ற விதமாக இவற்றை ஏற்றிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்தில் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எசாயா எவ்வாறு இந்த இறைமகன் இயேசு அமைதியின் அரசர் இந்த உலகத்திலே வருகின்ற பொழுது, இருக்கின்ற பொழுது வாழ்க்கையானது வித்தியாசமாக இருக்கும். விரியன் பாம்பினுடைய பொந்திலே பச்சிலம் குழந்தை தன் கையை விடும். தின்னுவாங்க. எதிர்பாராத நிகழ்வுகளை நாம் நற்செய்தியில் கேட்கிறோம். இப்படியெல்லாம் நிகழுமா
என்கின்ற எதிரும் புதிருமான இரண்டும் ஒன்றாக இருக்க முடியுமா என்கின்ற ஒரு ஏக்கத்திலே இன்றும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை பிரித்தாளுகின்ற ஒரு குழுவும் நம்மிடையே மத கலவரங்களை ஏற்படுத்தி, ஜாதி கலவரங்களெல்லாம் ஏற்படுத்தி நம்மை பிரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையில் இன்று திருச்சபையானது நம்மை அழைக்கின்றது. எதற்காக? அமைதியின் பாதையிலே ஆண்டவர் இயேசு நமக்கு தந்த அந்த வார்த்தையின் அடிப்படையிலே வாழுகின்ற பொழுது இந்த உலகம் முழுவதற்கும் சமாதானம் உண்டாகும் என்கின்ற அந்த நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகின்ற விதமாக இன்றைய வாசகங்கள் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். அதிலே ஒன்று தான் ஒரு புதுமையை முதல் வசனத்திலேயே எசாயா சொல்லுகின்றார். உலர்ந்து போன அந்த மரக்கட்டையிலிருந்து ஒரு தளிர் துளிர் விடும், ஒரு தளிர் துளிர் விடும். வாழ்க்கை அங்கே முடிந்து விட்டது என்கின்ற அந்த ஒரு நிலையிலும் வாழ்க்கை மலரும் என்கின்ற நம்பிக்கையை, அமைதியான ஒரு வாழ்க்கையை தருவதற்காக ஆண்டவர் இயேசு வருகின்றார் என்ற நம்பிக்கையை தருவது தான் அன்புமிக்கவர்களே முதல் வாசகம். எசாயா என்கின்ற அந்த எஸ்ஸே என்கின்ற அந்த மரத்திலிருந்து, துவண்டு போன மரத்திலிருந்து, மரித்த மரத்திலிருந்து துளிரானது விடும் என்கின்ற நிகழ்வு நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை தருகின்ற ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல விதத்திலே நாமும் உலர்ந்த மரங்களாக இருக்கின்றோம், செத்தவர்களாக நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். உறவிலே பிரச்சனைகள், வாழ்க்கையிலே எடுக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் பிரச்சனைகள், எதை எடுத்தாலும் தோல்வி என்ற பலவிதமான உலர்ந்த செடிகளாக, இழந்த மரங்களாக இருக்கின்ற நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஏதோ ஒரு துளிரை விடப் போகின்றார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இன்று மகிழ்ச்சியை தருகின்றது. ஏனென்றால் அந்த தளிரானது வளர்ந்து வாழ்க்கையை மாற்றும் என்கின்ற அந்த உறவை தான் முதல் வாசகத்திலே எசாயா எடுத்து சொல்லுகின்றார். அத்தகைய ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் புனித பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போலவும், நற்செய்தியிலே மத்தேயு நற்செய்தியிலே நாம் கேட்டது போலவும் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், வாழ்க்கையிலே முன்னேற்றம் வேண்டும் என்றால் இவை அனைத்தும் நமக்கு தேவை என்பதை சுட்டி காட்டுகின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். ஆக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்வு நமக்கு இறை ஆட்சியை உறுதிப்படுத்தினாலும் இந்த இறை ஆட்சியின் வாழ்க்கையிலே பல்வேறு நிகழ்வுகளை நாம் சந்திக்கின்ற பொழுது நமக்காக பரிந்து பேசுகின்ற ஒருவர் வேண்டும் என்கின்ற விலையிலே இன்றைய தொடக்கத்திலே, இந்த மறை நிகழ்வுகளின் தொடக்கத்திலே படித்தது போல நமக்கெல்லாம் ஒரு தாயானவர் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அன்னை மரியாள், அமல உற்பவி. நம்முடைய இந்த வாழ்க்கையிலே எதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருச்சபையானது நமக்கு போதிக்கின்றது. அதிலே இறைவனின் தாய் மரியாள், என்றும் கன்னிகை மரியாள், அமல உற்பவி மரியாள், உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவள் மரியாள் என்கின்ற நம்பிக்கையை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருச்சபையானது நமக்கு பாடமாக கற்பிக்கின்றது. திருச்சபையினுடைய ஆச்சரியத்திலிருந்து வருகின்ற இந்த கோட்பாடுகள் மிகவும் உண்மையானவை, விசுவாசத்திற்கு ஏற்றவை. அது இறைவனால் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட அருண்கொடைகள் என்பதை திருச்சபையானது வளமாக சொல்லுகின்ற வேளையிலே இந்த நாட்களிலே ஒரு சர்ச்சையான பிரச்சனையையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். நவம்பர் மாதத்திலே வெளிவந்த ஒரு அறிக்கையிலே நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் 2 அன்னையினுடைய கோட்பாடுகளை நாம் விட்டு செல்ல வேண்டும், ஏனென்றால் அதிலே
நமக்கும் விசுவாசத்தினுடைய எதிர்பார்ப்புக்கும் சில கோளாறுகள் இருக்கின்றன என்பதை சுட்டி காட்டுகின்றார். அன்புமிக்கவர்களே, இந்த நேரத்திலே தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசிரியம் எது, டீச்சிங்ஸ் ஆஃப் த சர்ச் எது, ட்ரெடிஷன் நம்முடைய பாரம்பரியம் எது, நம்முடைய பக்தி எது என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க இந்த நேரத்திலே உங்களை நான் அழைக்கின்றேன். ஏனென்றால் போப் லியோ அவர்கள் இனிமேல் நம்முடைய அன்னையை துணை மீட்பர் என்றும் அருளின் இணைப்பாளர் என்றும் அழைக்க வேண்டாம் என்று கூறுகின்றார். இதை சொல்லுகின்ற பொழுது லத்தீனிலே கோ ரிடம்ட்ரிக்ஸ் மீடியாட்ரிக்ஸ் என்று அழைக்கின்றோம். அதாவது மீட்பின் பாதை யாரால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்கின்ற கேள்வியிலே பக்தியிலே நிறைந்தவர்கள் மீட்பு இயேசுவிடம் வந்தாலும் அதற்கு மரியாளும் துணையாக இருந்ததினாலே அவரும் மீட்பர் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை பல வருடங்களாக, ஏன் பல நூற்றாண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கின்ற வேளையிலே இதை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு வேண்டும் என்பதற்காக இந்த விழா, இந்த நாட்களிலே நம்முடைய போப் பிரான்சிஸ் அவர்கள் மறுமலர்ச்சியிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும், புதிய ஒரு சிந்தனையை நமக்கு உருவாக்க வேண்டும். இந்த மீட்பர் யார் என்றால், நற்செய்தியிலே நாம் பார்ப்பது போல யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கின்றோம். இயேசு தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது, என் வழியாய் அன்றி எவரும் பரம தந்தையிடம் செல்ல முடியாது. யார் ஒரே வழி? இயேசுவே ஒரே வழி. ஆக அந்த விதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது மரியாளும் நம்முடைய மீட்புக்கு துணை செய்தாரா என்றால் நாம் என்ன பதில் சொல்வோம்? துணை செய்தார். ஆனால் அவர் இயேசுவை மாற்ற முடியுமா என்ற கேள்விக்கு பதில், இயேசுவை மாற்ற முடியாது. இயேசுவினுடைய ஒரு வாழ்வு இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது, மரியாள் அவரோடு வைத்து கொண்டிருந்த அந்த உறவை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது, இயேசுவினுடைய தாய் இறைவனின் தாய் என்று சொல்வதிலே தவறில்லை. ஆனால் மீட்பு யாரிடமிருந்து வருகின்றது? இயேசுவிடம் இருந்து வருகின்றது என்பதினாலே மரியாளை கோட் ரிடம்ட்ரிஸ்ட், அதாவது மீட்பினுடைய இணை பங்காளர் என்று சொல்ல வேண்டாம் என்று கூறுவது சரியான ஒரு கருத்தாகத்தான் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே பல நேரங்களிலே இன்று இது ஒரு சர்ச்சையாக பேசுகின்றார்கள். மரியாளுடைய பெயரையே களங்கப்படுத்தி விட்டார். களங்கப்படுத்தவில்லை, நற்செய்தியை அவர் உறுதிப்படுத்துகின்றார். இதுதான் நம்முடைய விசுவாசம். இயேசு ஒருவரே மீட்பினுடைய சின்னமாக இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, யார் நம்மை இறைவனோடு இணைக்கின்றவர் என்று பார்க்கின்ற பொழுதும் நற்செய்தியின் பல இடங்களிலே இணைப்பாளர் என்று பார்க்கின்ற பொழுது அது இயேசு ஒருவராக பார்க்கிறோம். நற்செய்தியினுடைய பல இடங்களிலே பார்க்கிறோம். உதாரணமாக திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், இயேசுவின் பெயரை தவிர மீட்பு வேறெங்கும் இல்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே பார்க்கின்றோம், கடவுள் திருமுன் மீட்பின் இணையாளராய் இருக்கின்ற ஒருவர் கிறிஸ்து மட்டுமே. 1 தீமோத்தி 2:5-6 ஆகிய இடங்களிலே, மீண்டுமாக எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 8:6, 9, 15, 12, 25 ஆகிய எல்லா இடங்களிலுமே பார்க்கின்றோம், இயேசு ஒருவரே இணைப்பாளர், இறைவனோடு நம்மை இணைக்கின்றவர், இறைவனோடு நமக்காக நடுவிலே இருந்து பரிந்து பேசுகின்றவர், நமக்காக பேசுகின்றவர். இயேசுவினுடைய நாமத்திலே நீங்கள் கேட்பதையெல்லாம், என்னுடைய நாமத்திலே நீங்கள் கேட்பதையெல்லாம் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னது யார்? இயேசு கிறிஸ்து. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விதத்திலே தான்
பல ஆண்டுகளாக ஒரு சர்ச்சையாக இருந்து வந்த ஒரு கருத்துக்கு ஒரு முடிவுரை எழுதியது தான் இப்பொழுது இருக்கின்ற தந்தை, நம்முடைய திருத்தந்தை போப் லியோ. ஆனால் அவர் எடுத்தெறிந்தவர் ஒன்றும் பேசவில்லை, பல ஆண்டுகளாக இது. ஏனென்றால் 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே இந்த ஒரு கருத்தானது பேசப்பட்டு இதற்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் என்றது 2ஆம் வத்திக்கான் முடிந்து ஏறக்குறைய 70 வருடம் ஆகிறது, 80 வருடம் ஆகிறது. ஒன்றும் அங்கே சொல்லவில்லை. ஏனென்றால் இதை பற்றிய கருத்து, ஆழம், அதனுடைய ஆன்மீகம், அதனுடைய இறையியல், அதனுடைய பக்குவம், இவற்றையெல்லாம் சிந்திக்க பல ஆண்டுகள் ஏற்பட்டு இறுதியாக அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து தான் இன்று. ஆகவே இனிமேல் நாம் அன்னையை துணை மீட்பர் என்றோ அருளின் இணைப்பாளர் என்றோ அழைக்க வேண்டாம் என்பதிலே அர்த்தம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்னை இவ்வாறு இருந்தாலும் அவர் என்றுமே நமக்கு தாய் என்பதையும் திருச்சபை உறுதிப்படுத்துகின்றது. ஏனென்றால் இயேசுவை நமக்கு அவர் கொடுத்ததிலே அவருடைய பங்கானது மிகவும் அதிகமான பங்கு. ஒரு தாய்க்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு இடத்தை நாம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதையும் அது சுட்டி காட்டுகின்றது. ஒரு பிரதிபலிப்பை நாம் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இயேசுவுக்கு பதிலாக மரியாளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உதாரணமாக சில ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு நேரம் வேளாங்கண்ணி மாதா போல தன்னை உடுத்தி கொண்டுகின்ற பொழுது நாம் எல்லாம் சொன்னோம், இந்த போலி மாதாவெல்லாம் நமக்கு வேண்டாம், உண்மையான மாதா இருக்கின்ற பொழுது, இயேசு இருக்கின்ற பொழுது மரியாள் அவருடைய உடன் வாழ்ந்தவர், அவரை நமக்கு இந்த உலகிற்கு அளிக்க தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர், ஆம் என்று சொல்லி தன்னையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர் என்றெல்லாம் நாம் அவரை பற்றி புகழ வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இல்லை என்றால் இந்த மீட்பரே இந்த உலகத்திற்கு வர முடியாமல் கூட போயிருக்கலாம். ஆகவே தான் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திருச்சபை மட்டுமல்ல, பல திருச்சபைகள், கீழே திருச்சபைகள் என்று அழைக்கின்றோமே அவைகள், ஆங்கிலிக்கன் திருச்சபை எல்லாமே மரியாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றன. மரியாள் நம்முடைய தாய், மரியாள் என்றுமே கன்னிகை, இறைவனின் தாய், உடலோடும் ஆன்மாவோடும் ஆண்டவரிலே அவர் நின்னகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட தாய் என்பதை எல்லாம் நாம் உறுதிபட சொல்வோம், உறுதியாக இருப்போம். அவருடைய பிள்ளைகளாக எவ்வாறு அந்த தாய் மரியாள் இயேசுவை வளர்த்தெடுத்தாரோ அதுபோல நம் ஒவ்வொருவரையும் அந்த தாய் மரியாள் வளர்த்தெடுக்க வேண்டும். நாமும் கிறிஸ்துவர்களாக மாற வேண்டும், கிறிஸ்துவாக வாழ வேண்டும், நற்செய்தியின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நாமும் உலர்ந்து போயிருந்த மரங்களாக இருந்தால் துளிரிட வேண்டும். நம்மிலும் அன்பும் இருக்க வேண்டும், அமைதி இருக்க வேண்டும், மகிழ்ச்சி இருக்க வேண்டும், நிம்மதி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த திருவிழா நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் ஒருவர் மற்றவருக்கு உயிர் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்று பார்ப்போம். உலர்ந்த மரங்களாக நாம் இருந்தாலும் ஆண்டவர் அதிலே உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர் என்பது போல, நாம் தளர்ந்து போயிருந்தாலும் ஆண்டவர் நம்மிடம் அந்த வல்லமையை தருகின்றவர் இருக்கின்றார். அந்த அருளை, ஆசிரை அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்வோம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் இயேசுவினுடைய மீட்பின் பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம். அதற்காக அன்னை மரியாள் நமக்கு பரிந்து பேசுவாராக. ஆமென். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன்.
பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார், தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன், திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கின் இன்று நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பில் இணைந்து கடவுளின் பரிவும் மனிதநேயமும் தோன்றவிருக்கின்ற நிலையிலே நம்முடைய தேவைகளை அவரிடம் எடுத்து சொல்லி இரக்கத்துடன் அருள வேண்டும் என்று ஜெபிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், உம்மாருள் அன்பை பொழிந்திடு இறைவா. சேர்ந்து பாடுவோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், உம்மாருள் அன்பை பொழிந்திடு இறைவா. தாயாம் திரு அவையும் திருத்தந்தை 14ஆம் லியோ உள்ளிட்ட அதன் தலைவர்களும் இறை மக்களாகிய நாங்களும் இன்றைய 2ஆம் வாசகம் கூறுவது போல மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் எதிர்நோக்கு பெற்று கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப ஒரே மனத்தினராய் இருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒரு வாய்ப்பட போற்றி புகழ்ந்திடும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், உம்மாருள் அன்பை பொழிந்திடு இறைவா. நம் தாயாம் திரு அவையும் திருத்தந்தை 14ஆம் லியோ உள்ளிட்ட அதன் தலைவர்களும் இறைமக்களாகிய நாங்களும் இன்றைய 2ஆம் வாசகம் கூறுவது போல மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் எதிர்நோக்கு பெற்று கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப ஒரே மனத்தினராய் இருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை உருவாய்ப்பட போற்றி புகழ்ந்திடும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், உம்மாருள் அன்பை பொழிந்திடு இறைவா. திருவருகை கால தயாரிப்பு வலயத்தின் 2ஆம் மெழுகுத்திரியை அமைதியின் மெழுகுத்திரியாக சமாதானத்தின் மெழுகுத்திரியாக ஏற்றுகிற இந்த நாளில் இன்றைய முதல் வாசகம் சித்தரிக்கக்கூடிய ஓனாயும் செம்மறி ஆட்டுக்குட்டியும் சிறுத்தை புலியும் கன்றும் சிங்கக்குட்டியும் கொளுத்த காளையும் கூடி வாழுகிற அமைதியின் சூழல் உருவாகவும் போர்களும் வன்முறை செயல்களும் தீவிரவாதமும் முற்றிலும் மறைந்து சமாதானமும் தலைக்கும் பூமியாக இவ்வுலகு மாறவும் அமைதியின் அரசராய் பிறந்த குழந்தையாகிய உம்மால் நாங்கள் வழிநடத்தப்படவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், உம்மாருள் அன்பை பொழிந்திடு இறைவா. உலகையும் எம் நாட்டையும் ஆளும் தலைவர்கள் அனைவரும் ஞானம்,
மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு ஆகியவற்றை பெற்றவர்களாய் நேர்மையை அரைக்கச்சையாகவும் உண்மையை இடைக்கச்சையாகவும் அணிந்து ஏழைகளுக்கு இறங்கி அனைவருக்கும் நீதி வழங்கி நடுநிலையோடு ஆட்சி செய்யும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், உம் அருள் அன்பை பொழிந்திடு இறைவா. கடந்த கால அனுபவங்களால் டிசம்பர் மாதம் என்றதுமே அஞ்சுகிற எங்களுக்கு இந்த ஆண்டு எவ்விதமான இயற்கை சீற்றமோ அதனால் ஏற்படும் அழிவோ இல்லாமல் காக்குமாறும் நாங்கள் அனைவருமே கிறிஸ்து பிறப்புக்காக எம்மையை மகிழ்ச்சியுடன் தயாரிக்கவும் ஏழைகளோடு பகிர்வதன் மூலம் அவர்களுக்கும் மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று இறைவன் பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், உம் அருள் அன்பை பொழிந்திடு இறைவா. இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிற திருமுழுக்கு யோவானின் குரலை கேட்டு மனமாற்றத்தின் பாதையில் பயணிக்கவும், நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் என்கிற எச்சரிக்கையை உணர்ந்தவர்களாய் நற்செயல் புரியும் நல்லவர்களாய் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரார்த்தனை பூக்களை படைக்கின்றோம், உம் அருள் அன்பை பொழிந்திடு இறைவா. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதரும் மாணவருமான தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அன்னை மரியாளனுடைய நம்பிக்கையாளர்களாக அவருடைய பரிந்துரையின் மன்றாட்டுக்களால் இந்த பங்கில் இருக்கின்ற மக்கள் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று உம்மிடம் எல்லா வரங்களத்தின் நன்றி உணர்வுகளாக வாழ எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வருகின்றேன் பலியாய் என்னை தினமும் அழிக்க வருகின்றேன், தருகின்றேன் மெழுகாய் என்னை நிதமும் உருக்கி தருகின்றேன், திகழ்கின்றேன் உந்தன் அன்பில் திளைக்கின்றேன், உந்தன் அழைப்பில் விரைகின்றேன், உந்தன் நேசம் சுவைக்கவே தருகின்றேன், உந்தன் பணியில் நாளுமே. எளியோர் வாழ இளையோர் வளர என்னை தந்தேன் தெய்வமே, இருளை அகற்றி ஒளியை ஏற்ற உந்தன் சுடராய் மாற்றுமே, விடிய தேடும் விழிகளில் வழியை நாளும் காட்டிட, உரிமை இழந்த கரங்களில் நீதியை நிலைநாட்டிட, வலிமை இழந்த நலிந்தோர் மெலிந்தோர் உந்தன் தோளாய் மாறிட, வருகின்றேன் வலியாய் என்னை தினமும் அழிக்க வருகின்றேன், தருகின்றேன் மெழுகாய் என்னை
என்னை தினமும் உருக்கி தருகின்றேன். நெருகின்றேன் உந்தன் அன்பில் திளைக்கின்றேன். உந்தன் அழைப்பில் விரைகின்றேன். உந்தன் நேசம் சுவைக்கவே கரைகின்றேன். உந்தன் பணியில் நாளுமே வருகின்றேன். வழியாய் என்னை தினமும் அழைக்க வருகின்றேன். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறையாக வந்த பொழுது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுதும் விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் ஒரு மகிழ்ச்சியை முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கு என மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மார்வனவாக. அவர் பணித்தவாறே இம்மர நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரவினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். நீர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் பிணமால உயிர்ல பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினார் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியினால் நெற்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களுக்கு உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவரோடு முதலாக புனிதமிக்க கன்னிமரியாவும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், இன்று நாங்கள் திருவிழா எடுக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக. நாங்கள் உரிமை பெற்று தகுதி பெறுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுமாறு என்றும் உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் முது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமணம் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் பெற்றோர்களையும் சகோதர சகோதரிகளையும் உறவினர்களையும் நண்பர்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இந்த பில் வாழ்ந்து மறித்த அனைத்து ஆன்மாக்களையும் அமலாசிரமத்தில் அடக்கம் செய்யப்பட்டுகின்ற அனைத்து துறவிகளையும்
உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எதிர்நோக்குகின்றோம். இவர் வழியாகவே இறைவா நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவி நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நிறைவருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அமைதிக்காக மன்றாடுவோம். இந்த வாரம் முழுவதும் அதை பற்றி நாம் சிந்திக்கின்ற வேளையில் உலகம் முழுவதற்கும் ஆண்டவர் அமைதியை தர வேண்டும். மக்களிடையே ஒற்றுமை ஏற்பட வேண்டும். குடும்பத்திலே சமாதானம் இருக்க வேண்டும். உடலிலே அமைதி, உள்ளத்திலே அமைதி தர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதரிடம் சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையாக ஒன்றாக கூடியிருக்கின்ற எங்களுடைய பங்கு மக்கள் அனைவருடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்கி இந்த உலகிற்கு அமைதியை வழங்க வந்த தேவன். நம் அனைவருக்கும் அன்னை மரியாளை அமல உற்பவியாக நம் பங்கிற்கு பாதுகாவலியாக தந்த தேவன். இவருடைய திருவிருந்திலே பங்கு கொள்ள வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
புனைந்து பாதமலர் தினம் பணிந்து பாட்டிசைத்தே தினம் உனக்கு அலைக்கடலில் ஓசையிலே செந்தவேல் கவி புனைந்து பாதமலர் தினம் பணிந்து பாட்டிசைத்தே தினம் உனக்கு கானம் பாட ஆனந்தம் புகழ்வானம் சேர பேரின்பம் கானம் பாட ஆனந்தம் புகழ்வானம் சேர பேரின்பம் நெஞ்சம் முன்னில் இன்று தஞ்சம் கொண்டதே என் நெஞ்சம் முன்னில் இன்று தஞ்சம் கொண்டதே நன்றி 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 இந்த நிறைவா நன்றி 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 இந்த நிறைவா என் இறைவன் என் இதயம் தேடி வருகின்றார் எல்லையில்லா ஆனந்தத்தில் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்குதே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலி அமலானியினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை இங்கு இருக்கக்கூடிய அனைத்து குருக்கள் பெயராலும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். இந்த நாளிலே நம்முடைய தாய் மரியாள் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசி இறைவனுடைய சிறப்பு வரங்களை நமக்கு பெற்றுத் தருவாளாக. அன்புக்குரிய நம்முடைய அழைப்பினை ஏற்று நம்ம மத்தியிலே வந்து நமக்காக சிறப்பாக திருப்பலி நிறைவேற்றி அன்னை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்ட நம்முடைய மேனாள் பங்கு தந்தை அருட்தந்தை மேத்யூ, இன்றைய அமல அன்னை மறைமாநில அதிபர் அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இப்பொழுது அவருக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. அருட்தந்தை அவர்கள் நேற்று வரை பல்வேறு கூட்டங்களுக்கு சென்றுவிட்டு அந்தமானில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நேராக நம்முடைய பங்கிலே இந்த திருப்பலி நிறைவேற்றும் என்பதற்காக அந்தமானிலிருந்து வந்திருக்கின்றார். ஆகவே பல சிரத்தைகள் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இருந்தாலும் முயற்சி செய்து இங்கே வந்திருக்கின்றார். ஆகவே அவருக்கு நம்முடைய நன்றி சிறப்பான விதத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து அவருடைய பணி சிறக்க அவருக்காக ஜெபிப்போம். மேலும் அவரோடு இணைந்து வந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்த மறைமாநில அதிபருடைய செயலர் அருட்தந்தை பிரிஸ் ஆரோக்கியராஜா அவர்களுக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய பணி சிறக்க அவருக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக பொன்னாடையானது அவருக்கு அணிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த 3 நாட்களும் ஏற்கனவே 4 நாட்கள் இந்த திருவிழா நேரத்திலே நம்மோடு இணைந்து திருப்பலியிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்தவர்கள் அமலாசிரம துறவிகள். அனைத்து துறவிகளுக்கும் குறிப்பாக அருட்தந்தை கிறிஸ்துராஜா, அருட்தந்தை ஆரோக்கியதாஸ், அருட்தந்தை மரியதாஸ், அருட்தந்தை அந்தோனிதாஸ், அருட்தந்தை வில்சன், அருட்தந்தை அருள்தாஸ் அவர்களுக்கும் அருட் சகோதரர் கமிலஸ், அருட் சகோதரர் ஒப்ரைன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 3 நாட்களும் நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்து இறை ஆசிரியை பெற்று தந்திருக்கார்கள். ஆகவே அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளை சிறப்பு செய்த நம்முடைய பங்கு மேய்ப்பு பணி குழுவினர், அதாவது பங்கு பேரவை மற்றும் அமலாசிரம துறவிகள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பங்கு மேய்ப்பு பணி குழுவினர் இந்த விழாவினை எப்படி நாம் சிறப்பிக்கலாம் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு மிக அழகாக அனைத்தையும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர் எப்பொழுதுமே தங்களுடைய நேரத்தை தியாகம் செய்து தங்களுடைய பொருளுதவியை கொடுத்து எப்பொழுதுமே நம்முடைய பங்கினுடைய வளர்ச்சிக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்பொழுது அழைத்தாலும் சரி, எப்பொழுது ஒரு தேவை இருந்தாலும் உடனே ஓடி வந்து நம்முடைய பங்கிற்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்று கூட எல்லோருக்குமே அவர்கள் உணவளித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு உணவில்லை, நேரமாகிவிட்டது. இருந்தாலும் பொறுமையோடு இருந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார்கள். ஆகவே சிறப்பான விதத்திலே நம்முடைய பங்கு மேய்ப்பு பணிக்குழுவினருக்கு நம்முடைய பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுளை எழுப்பி வாழ்த்துக்கள். நீங்கள் செய்யக்கூடிய தியாகத்தின் பொருட்டு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஞாயிறு அறிவிப்புகள்.
இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு 8ஆம் தேதி நாளை மரியாவின் அமல உருப்பவம் விழா. 9ஆம் தேதி புனித ஜூவான் டியாகோ நினைவு. 10ஆம் தேதி புனித ஜான் ராபர்ட்ஸ் நினைவு. 12ஆம் தேதி குவாடலுப்பே அன்னை நினைவு. 13ஆம் தேதி புனித பிரகாசியம்மாள் அதாவது புனித லூசி நினைவு. நம்முடைய இந்த பங்கு திருவிழாவை கொண்டாட துணை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பங்கு மேய்ப்பு பணிக்குழு உறுப்பினர்கள், மேலும் அன்பிய பொறுப்பாளர்கள், திருச்சிலுவை அருள் சகோதரிகள், பக்த சபை உறுப்பினர்கள், கிளை பங்கு இறை மக்கள், பாடகர் குழு, இளைஞர்கள், இளம்பெண்கள், பீடப்பூக்கள், பீட சிறுவர் சிறுமியர், எல்லாமே யூத்தாக தான் இருக்கிறாங்க, சிறுவர் சிறுமியர்னு சொல்ல முடியாது, அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய பீடப்பூக்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய கொயருக்கு நான் சிறப்பாக நன்றி சொல்லணும் எப்பொழுதுமே. ஏன் அப்படின்னா, இந்த திருப்பலியில் பாடுவது ஏதோ 1 மணி நேரம் தான், ஆனால் அதற்கு முன் தயாரிப்பு என்பது மிக மிக அவசியம். நேற்று மதியானம் ஒரு 2:30 மணி போல் வந்தேன், அப்பையும் பாடிக்கிட்டு இருந்தாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு தான் போயிட்டு அவங்க சமைக்கிறது, சாப்பிட்றது, எல்லா ஏற்பாடுகளும் செய்ய வேண்டியிருந்தது. ஆகவே சிறப்பாக அவங்களுக்காக நம்ம கைத்தட்டுவோம். நம்முடைய கொயருக்கு மிக அருமையான பாடல்களை தேர்வு செய்து பாடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இசைக்கருவிகள் மீட்ட நம்முடைய ரிச்சர்ட் மற்றும் ஜார்ஜ் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கினுடைய உபதேசியார் திரு அமல்ராஜ் அவருடைய திருவிழா, அமல்ராஜனுடைய திருவிழா சிறப்பாக, அவருக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு கீதங்கள், அதாவது கேரல் சர்வீஸ் வருகின்ற 9ஆம் தேதியிலிருந்து நாம் வர இருக்கின்றோம். இந்த கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பை கீதங்களாக பாட இருக்கின்றோம். ஆகவே இறை மக்கள் அதற்காக தயார் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக இந்த செய்தியானது ஏற்கனவே உங்களுக்கு பகிரப்பட்டிருக்கின்றது. எப்பொழுது வருகின்றோம், எந்தெந்த அன்பியங்களுக்கு என்றைக்கு வருகின்றோம் என்பது உங்களுக்கு ஏற்கனவே பகிரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த நாட்களிலே நீங்கள் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 9ஆம் தேதி புனித வளனார் மற்றும் புனித அந்தோனியார் அன்பியங்கள். 10ஆம் தேதி புதன்கிழமை புனித சகாய மாதா மற்றும் இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் அன்பியங்கள். 12ஆம் தேதி புனித அமல அன்னை மற்றும் புனித லூர்து மாதா அன்பியங்கள். 13ஆம் தேதி திருவள்ளச்சோலை கிளை பங்கு. 14ஆம் தேதி பனையபுரம் மற்றும் உத்தமர்சேலி கிளை பங்குகள். 15ஆம் தேதி புனித வின்சென்ட் தேபவல் மற்றும் புனித பியோ அன்பியங்கள். கடைசியாக 16ஆம் தேதி குழந்தை இயேசு மற்றும் புனித அசிசி அன்பியங்கள். இந்த அன்பியங்களுக்கு நாம் வர இருக்கின்றோம். நேரம் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரை இந்த கீதங்களானது பாடப்படும். அன்புக்குரியவர்களே, இந்த பாடகர் குழு வருகின்ற பொழுது தின்பண்டங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்நாக்ஸ், உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக எல்லாம் தயாராக வச்சுருக்கிறீங்க. டீ காஃபி வச்சுருக்கிறீங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு போகிறப்ப நேரம் ஆகிவிடுகின்றது. கடைசியாக போகிறப்ப 12 மணி ஆகிவிடுகின்றது. ஆகவே தயவுசெய்து யாரும் தின்பண்டங்கள், ஸ்நாக்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம். எங்கு தேவைப்படுகின்றதோ அதை முன்கூட்டி உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். அந்த குடும்பத்தில் மட்டும் ஏற்பாடு செய்தால் போதுமானதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 50 கிராம் 100 கிராம் பாக்கெட் பேக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் அதை கேரி பண்ணுவதற்கு இந்த வசதியாக இருக்கும். கட்டாயமாக நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பரவாயில்லை. கேக்கோ இல்லை மிக்சரோ 50 கிராமோ 100 கிராமோ பேக் பண்ணி வச்சுருங்க. வரப்போ அவங்க கையில் கொடுத்துட்டிங்கன்னா எப்போ தேவைப்படுகின்றதோ அப்பொழுது சாப்பிட்டு கொள்வார்கள். ஆகவே தயவுசெய்து டீ, ஸ்நாக்ஸ் இல்லை காஃபி எதுவுமே தயவுசெய்து கொடுக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்கு தேவையோ அங்கு உங்களுக்கு முன்கூட்டி நாங்கள் தெரியப்படுத்துவோம். அந்த குடும்பங்கள் மட்டும் ஏற்பாடு செய்தால் போதுமானதாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, 6 மணிக்கு தொடங்கி 10:30 மணி வரை இந்த கீதங்கள் பாட ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஒரு சில இடங்களிலே கால தாமதமாவதற்கு இருக்கின்றது. ஒருவேளை முடியல, உங்களுடைய குடும்பங்களுக்கு முடியல அப்படின்னா முன்கூட்டியே தெரிவித்து விட்டால் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டோம். எப்படின்னா 10:30 மணிக்கு போகிறப்ப ஒரு சில குடும்பங்களில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே ஒருவேளை 10:30 மணி ரொம்ப லேட்டாக இருக்கும், எங்களால் அந்த நேரத்தில் தயாராக இருக்க முடியாது என்று நினைத்தீர்கள் என்றால் எங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கவும். ஏன் அப்படின்னா ஒரு சில குடும்பங்கள் இங்கே பாடிட்டு உடனே அங்கே போக முடியாது. இங்கே பாடுற குடும்பம் இங்கே பாடின பிறகு ஒவ்வொரு வீடாக தான் சென்று நாம் இந்த கீதத்தை பாட முடியும். இங்கே ஒரு குடும்பம்,
அங்கே ஒரு குடும்பம், அப்புறம் அங்கே ஒரு குடும்பம், அப்படி வந்து எல்லா திசையிலையுமே செல்ல முடியாது. ஆகவே இதற்கான ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஞாயிறு 14ஆம் தேதி, அதை தொடர்ந்து வரக்கூடிய 21ஆம் தேதி ஞாயிறு, இந்த 2 வாரமும் மறைக்கல்வி வகுப்புகளும் மறைக்கல்வி திருப்பலியும் நடைபெறும். வருகின்ற 21ஆம் தேதி நம்முடைய குழந்தைகளுக்கான கிறிஸ்மஸ், அவங்களுக்குன்னு தனியாக திருப்பலி முடிந்த பிற்பாடு கிறிஸ்மஸ் விழாவானது அவர்களுக்கு கொண்டாடப்படும். ஆகவே தங்களுடைய குழந்தைகளை வருகின்ற 14ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் நன்கொடை கொடுக்காதவர்கள், திருவிழாவுக்கான நன்கொடை கொடுக்காதவர்கள் நன்கொடை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இவரும் ஒன்றாக ஜெபிப்போம். நம்முடைய தாய் மரியாள் நமக்காக தொடர்ந்து பரிந்துரை செய்து சகலவிதமான ஆசீர்வாதங்களை நமக்காக பெற்றுத்தருவாளாக. இந்த நேரத்தில் நம்முடைய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு சிறப்பான விதத்தில் நன்றி சொல்லுகின்றோம். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நல்லபடியாக நடப்பதற்கு பின்புலத்திலிருந்து அவர்தான் திட்டமிட்டு உழைத்து கொண்டிருந்தார். ஆகவே அவருக்கும் நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அவரோடு இணைந்து உழைத்த நம்முடைய திருத்தொண்டர் டீக்கன் அருட் சகோதரர் ஜூட் அவர்களுக்கும், மேலும் நம்முடைய ரீஜன் ஆண்டனி ஜோசப் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி. இறையாசிர் உங்களோடு இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, திருவிழா என்றாலே கொண்டாட்டம், அதிலும் சிறப்பாக அமலாஷ்டரம் திருவிழா என்கிற பொழுது கப்புச்சின் சபையினர் அனைவருக்குமே ஒரு கொண்டாட்டம். ஏனென்றால் நாங்களும் அமல அன்னை பாதுகாவலியாக வைத்து இந்த மறை மாநிலமானது பல ஆண்டுகளாக அவருடைய பரிந்துரையினாலே நடந்து கொண்டிருக்கின்றது. நாளை இதே இடத்துல இந்த வடக்கு மாநிலத்தில் இருக்கின்ற அனைத்து கப்புச்சின் சகோதரர்களும் இங்கே வந்து அந்த விழாவை நாங்கள் கொண்டாடுவோம். எங்களுக்காக தொடர்ந்து இந்த நேரத்தில் ஜெபிக்க உங்களை அழைக்கின்றேன். சிறப்பாக அன்புமிக்கவர்களே, இந்த விழாவை இந்த பங்கினுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் முன்னிருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தை அருள் சேவியர், அவருடன் துணை இருக்கின்ற பிரான்சிஸ் சேவியர், 2 பேருமே சேவியர்கள், இருவருக்குமே சிறப்பான நம்முடைய கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுடைய முன்னெடுப்பானது நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது. எவ்வாறு நம்முடைய குடும்பத்தையும் ஆன்மீகத்தில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பொதுவாக இங்கே செய்வதை நீங்கள் தனிமையாக உங்களுடைய குடும்பத்திலும் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த பங்கானது வளர வேண்டும், பல விதங்களிலே வளர வேண்டும். சிறப்பாக உங்களுடைய இந்த ஒத்துழைப்பு, அதன் வழியாக பல மக்களுக்கு நாம் சென்றடைத்து செல்கின்ற அந்த நற்செய்தி வாழ்வு, நமது பங்கானது மிளர்கின்ற ஒரு பங்காக, எழுச்சி நிறைந்த ஒரு பங்காக, இணைந்து செயலாற்றுகின்ற ஒரு பங்காக இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நேரத்தில் எங்களுடைய அனைவரின் சார்பாக உங்களுடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் பொன்னாடை போற்றி அவர்களை கௌரவப்படுத்துகின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் ஒரே குடும்பமாக இந்த பங்கு மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கவும், எங்களுடைய வாழ்விலே ஞானத்துடன் நாங்கள் செயல்பட்டு அன்னையின் மக்களாக உமக்கு நன்றி உணர்வுகளாக இருக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாளிலே சிறப்பாக ஆண்டவருடைய ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம்.
புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக அமல உற்பவாக எங்களோடு இணைந்து எங்களுடைய வாழ்வை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவனின் அருளாசிரினால் அவர் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் கார்னரை அடைந்து தகுதி பெற்ற நீங்கள் அன்னையின் பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இந்த திருவிழாவிலே இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறேற்று. இறைவனுக்கு நன்றி. இன்று மாலையில் திருப்பலி நடைபெறும். மாலை திருப்பலி முடிந்த பிறகு அன்னையின் திருவுரம் தாங்கிய கொடியானது இறக்கப்படும். அந்த திருப்பலியில் கலந்து கொண்டு அன்னையின் வழியாக இறையாசிரை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நமது பங்கின் பாதுகாவலியான புனித அமல் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.